ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆர்டிஎஸ் இப்போ நம்ம என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். ஜெயக்குமார் அது வந்து ரஞ்சித் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது வந்து கதைக்களம் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் ஃபுல்லாக நடக்குது. இது வந்து கிரிக்கெட் டீம் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ரஞ்சித் அப்படி ஒரு டீமு, ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு டீமு, ரெண்டு பேருமே வந்து அரக்கோணத்தில் வந்து ஒரு ஸ்டேடியம் வளர்கிறதுக்கு இருக்குமா, அந்த இடத்துல பிரச்சனை வருது. நீ வளரக்கூடாது, நான் வளரக்கூடாது, நீ வளரக்கூடாது, நீ வளரணும், நான் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வருது. அதை தாண்டி அவங்க அப்புறமேல வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேஜுக்கே ஃபைனலாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அங்கே போனவுடனே சில அரசியல் பிரச்சனைலாம் வருது. அங்கே பிரச்சனைனா அந்த அரசியல் பிரச்சனை வந்து எப்படி அங்கே வளரக்கூட இங்கே வளர சொல்கிறாங்களோ அதேமாதிரி அந்த ஸ்டேஜில் பிரச்சனை வரும்போது அப்புறம் அரசியலும் உள்ளே நுழையுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படம். அந்த படத்தில் பார்த்து நடித்தவங்க எல்லாமே வந்து ரியலாக சூப்பராக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். வேறு லெவலில் இருந்துச்சு. மியூசிக் வந்து கோவிந்த் வசந்த் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். கேமராவுக்கு ஆர்கே செல்வா வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். அசோக் செல்வன் நடிப்பும் சரி செம்மையாக பண்ணியிருந்தார். வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சாந்தனு நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலு. பிரதீப் அவரும் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் கீர்த்தி பாண்டி அவங்களும், திவ்யா மற்றும் எல்லாம் படம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து முழுக்க வந்து ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் தான். அதுக்கப்புறம் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு படம். கண்டிப்பாக உங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து செம்மையாக மோதல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அது வந்து படம் ஃபுல்லாக ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மேட்ச் பார்க்குறது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க உட்காரீங்களோ அதேமாதிரி ஒரு மேட்ச் பார்த்தோன்னா அது எப்படி முடியுது அப்படிங்கிற செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிரிக்கெட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அரசியல் பேசக்கூடிய விஷயங்களும் சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லும் போது இது கசப்பாக திரும்பி இந்த நுழைக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். நல்லா உழைச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க சரி எல்லாமே சரி செம்மையாக இருக்குது. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு நட 2 நட பார்க்கலாம். கிரிக்கெட் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக 3 நட கூட இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக போய் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் படத்தை ரிவ்யூ சொல்லி கண்டிப்பாக பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பில்லையை தட்டி விட்டுருங்க. அடுத்த நல்ல வீடியோஸ் நீங்கள் வீடியோ